ஹாய். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா, ஹோண்டா டியோ BS6. இந்த வண்டி வச்சிருக்கிற நெறைய பேரா இருக்கட்டும், இல்ல நெறைய மெக்கானிக்கா இருக்கட்டும், எல்லாருமே வந்து நெறைய கம்ப்ளைண்ட் ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. அதுல வந்து ரீசென்ட்டா இப்போ ஒருத்தர் வந்து நான் இன்ஜின் பிரிச்சு கேஸ் மாத்துனேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அதோட அந்த சேம் கம்ப்ளைண்ட் நீங்க சொன்ன அதே கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னைக்கு வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். என்னோட ஃப்ரெண்ட் வண்டி தான். ஸோ அத ஃபேஸ் பண்ணி அத எவ்வளவோ ட்ரை பண்ணி கண்டுபிடிக்க முடியாம, அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டுட்ட வந்து நான் டைரக்ட்டா எடுத்துட்டு போயி, நெறைய இத செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது என்ன கம்ப்ளைண்ட்ங்கிறத கண்டுபிடிச்சோம். அதுல மெயினா என்ன கம்ப்ளைண்ட் நம்ம இன்ஜின் பிரிச்சு மாட்டும் போதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரைட் சைடு கேஸ் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 125க்கும் 110க்கும் மாறுது. ஸோ பாக்குறதுக்கு எல்லாமே பக்காவா ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா அதுல வந்து பார்ட் நம்பர் மாறும். KOP, KOL அந்த மாதிரி மாறும். ஸோ அதை வந்து கரெக்டா நீங்க பார்த்து வாங்கி மாத்துங்க. ஸோ அப்படி மாத்தலாம் அப்படின்னா வண்டி வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகவே செய்யாது. கிராங்க் பொசிஷன் சென்சார் வந்து கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படிங்கிறது வந்து அது காமிச்சிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த வண்டிக்கு வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்குது. நிறைய மெக்கானிக்கும் கேட்கறாங்க, நிறைய கஸ்டமர்ஸ் எனக்கு கால் பண்ணி கேட்கறாங்க. அதுல வந்து நான் வந்து இன்னைக்கு இந்த கம்ப்ளைண்ட் இப்பதான் வந்து கண்டுபிடிச்சேன். ஸோ வந்து அவங்க நம்பர் வந்து எனக்கு கிடைக்கல. 2 3 நாளைக்கு நீங்க கால் பண்ணி கேட்டிருந்தீங்க, நம்பர் கிடைக்கல. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸ்டே டியூன்ட் கைஸ். பை.